அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோலா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன்லாம் போட்டு வாடகை கூப்பிட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதான். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்க வேற எந்த கட்சிக்காரங்களும் வந்து கட்சி நிறுத்த போறதில்லை. இருக்கிற கட்டடத்தெல்லாம் வாடகை கூப்பிட்டுட்டு அந்த முரசொலி ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ட்ரஸ்டுக்காக தான் இவ்வளவு போட்டியும். அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை கைப்பற்றுறதுக்கு அதெல்லாம் எல்லா சொத்தும் இருக்கு. அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை யாரு கைப்பற்றுறது, எந்த குடும்பம் கைப்பற்றுறதுன்னு அந்த குடும்பத்தை கைப்பற்றிட்டு இருக்கிற வாடகையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்க வேலையை. இன்னும் 2 வருஷத்துல அப்படிதான் இருக்கும். அறிவாலயத்துல வெள்ளை கடிச்சு வாடகை கூப்பிட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்மளுடைய முதல்வர் உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முற்றிலுமா டிஎஸ்எஸ்ஐ ஒழிச்சு கட்டிட்டாரு. இது இனிமேல் மக்களுக்கு தேவையான அரசு, மக்கள் அரசு, உங்களுடைய அரசு உங்களுக்கான வேலையை செய்யும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் கிடைக்கும். நடுராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திடீர்னு தூங்குற அத்தனை பேர் எந்திரிச்சு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க திமுகவில். நாங்கள் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம்னு ஒரு மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். அது எதற்கான மண்டபம் அப்படின்னா, அந்த கோவிலுடைய வழக்கப்படி பார்த்தீங்கன்னா அம்மை வார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியாயிடுச்சுன்னா கோவிலில் வந்து தங்கி வழிபாடு செஞ்சுட்டு போவோம்னு வந்து வேண்டுதல் வைப்பாங்க. அப்ப அந்த வேண்டுதலுக்காக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அங்க வராங்க, பிரசித்தி பெற்ற கோயில். அப்ப அதற்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு மண்டபம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி அம்மை வார்த்தர்கள் குணமான பிறகு இங்க வந்து தங்கி தரிசிப்பதற்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் கேட்டுட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா என்ன பண்றதுனே தெரியாம, எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம, யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு உண்மையிலேயே தெரியலங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுக இணையதள உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தைகளை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா நடுராத்திரி 12 மணிக்கு அறிவை வெளியில் எடுத்து வச்சு இப்படி ஒரு பிரச்சாரத்தை நைட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க.